ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்தில் இருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம். இயேசுவின் நாமத்தில் இயேசு தந்தையிடம் பெற்றுக்கொண்ட அனைத்தும் இருக்கிறது. இயேசு என்ற வார்த்தைக்கு யாவே மீட்கிறார் என்பது பொருளாகும். நீங்கள் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது விண்ணகம் கவனிக்கிறது, நரகம் நடுங்குகிறது, மலையை போன்ற பிரச்சனைகள் வழிவிடுகிறது. நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததன் பலனையெல்லாம் அழைக்கிறீர்கள். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் இறைத்திருவசனம் 13-14. இங்கு இயேசு கூறுவதை கவனியுங்கள். அவர் பெயரால் நாம் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். மேலும் நம் அனுதின வாழ்க்கை பிரச்சனைகளில் அவர் இடைப்படுவதாக கூறியிருக்கிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார். ரோமையர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இப்பெயர் தந்தையாம் கடவுளிடமிருந்து உரிமை பெயராக பெற்றது. இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். எபிரேயர் 1 அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த பெயரை இயேசு தந்தையிடமிருந்து பெற்றார். தூய தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தள்ளும். யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் இறைத்திருவசனம் 11. இந்த பெயர் இயேசு தன் கீழ்ப்படிதலால் பெற்றுக்கொண்டது. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுள்ளகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தார். சிலுவையினாலே சாத்தானை தோற்கடித்து வெற்றி பெற்றதால் இந்த பெயர் கிடைத்தது. உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்பவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். தொடர்வோமா நண்பர்களே?